பிரியாணி சாப்பிட போயிட்டு அதுக்கு பதிலா மசால் தோசை சாப்பிட்டு வந்தா என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ, அந்த படம் தான் இந்த ஹாப்பி ராஜ். ஸோ ஜிவி பிரகாஷ் ஒரு வில்லேஜில் வளர்றாரு. அவருடைய அப்பாவுடைய ஒரு பட்டா பேரால் இவருக்கு ரொம்ப சில விஷயங்கள் அவமானம் ஏற்படுது. ஸோ அதை மாற்றணும், அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியூருக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறாரு. ஃபைனலாக அவருக்கு பெங்களூரில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குது. பெங்களூரில் ஐடி கம்பெனி வேலைக்கு வந்து அவருடைய கம்பெனியில் டாப் பொசிஷனில் இருக்கிற ஹீரோயின் கூட அவருக்கு லவ் உண்டாகுது. ஸோ 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அப்பா தான் அப்பாஸ். ஸோ அவரு இவங்களுடைய லவ்வுக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துறாரு. ஏன்னா ஜிவி பிரகாஷ் ஒரு டேலண்டான பர்சன், அவர் நமக்கு மாப்பிள்ளையாக வரணும், கம்பெனிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுடைய லவ்வுக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துறாரு. ஸோ அந்த வகையில் இவங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி நாளுக்கு ஜிவி பிரகாஷோடைய பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷோடைய பேரண்ட்ஸ் இன்வைட் பண்ணால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஜிவி பிரகாஷ் அப்பா என்ன பண்ணுறாரு, கிராமத்தில் இருக்கிற அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுடைய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்த அப்பாஸ்க்கு கடுப்பாயிட்டு, இவங்க ஸ்டேட்டஸ் என்ன நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கலகலப்பாயிடுது. உங்கள் அப்பாவால் எங்கள் ஃபேமிலிக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு, அவர் வந்து எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் நான் உங்கள் லவ் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு அப்பாஸ் கண்டிஷன் போட்டுறாரு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோடைய அப்பாவும் வந்துட்டு அவர் நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திக்கிறாரு. அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து கால் வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் நான் உங்கள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவேன் அப்படின்னு அவரு கண்டிஷன் போடுறாரு. ஸோ இந்த சமயத்தில் ஜிவி பிரகாஷ் வந்துட்டு இவங்க 2 பேரும் எப்படி கன்வின்ஸ் பண்ணாரு, இவர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரா, அவர் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரா, ஸோ அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தை வந்து நீங்கள் டைட்டில் வச்சு படத்தை போய் பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக அது 100% உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. ஏன்னா டைட்டில் வந்து ஹாப்பி ராஜ்னு இருக்குது. அந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. படம் ஹாப்பி ராஜுங்கும் போது படம் ஒரு காமெடி சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா காமெடி இருக்குது, ஆனால் ஃபுல் பேக்கேஜ் காமெடி கிடையாது. ஸோ ஆனால் படம் வந்துட்டு டோட்டலாக வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்குது. ஜிவி பிரகாஷ், கௌரி பிரியா, அப்பாஸ், ஜார்ஜ் மரியன் மற்றும் பல நடிகர்கள் இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை மரிய ராஜா இளஞ்செழியன் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் டோட்டலி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஸோ டைட்டில் வச்சு இது காமெடி படம்னு நினைக்காதீங்க. ஃபுல் காமெடி இருக்குது, ஆனால் ஃபுல் பேக்கேஜ் காமெடி கிடையாது. இது ஒன் ஆஃப் தி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு ஆபாசமாக எதுவுமே கிடையாது, குடும்பத்தோடு போய் பார்க்குற படம். பட் என்னன்னா, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் நான், பிரியாணி சாப்பிடணும்னு போனீங்கன்னா கண்டிப்பாக மசாலா தோசை சாப்பிட்டு வருவீங்க. ஜிவி பிரகாஷ் வழக்கம் போல எல்லா படத்தையும் போல இதுலேயும் அதே அவருடைய எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே ஆக்டிங் தான். ஸோ கௌரி பிரியாவுக்கு இதில் ஒரு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நோட்டீஸ் பண்ணால் ஜார்ஜ் மரியன் அவர் செம்ம ஸ்கோர் பண்ணியிருந்த படத்தில். அவர் தான் மெயின் ஸ்கோர், நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜிவியோடைய அப்பாவை வராரு, செம்ம ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் பார்க்க போனீங்கன்னா அப்பாஸ் வந்து நம்ம கௌரி பிரியா ஹீரோனியோடைய அப்பாவை வராரு. ஸோ ஒரு லாங் பேக், ரொம்ப நாளைக்கு அப்புறமா கம்பேக் கொடுக்குற படம் இது. ஸோ அவர் இதில் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் அப்பாஸ் கூட அவருடைய அந்த கெட்டப்புக்கும் அது என்ன ஸ்கோர் பண்ணுமோ அது பண்ணியிருக்காரு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெங்களூரில் நடக்கிற மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வந்து வில்லேஜ் நடக்கிற மாதிரியும் ஒரு எடுத்து வந்துருக்காங்க. ஸோ கேமரா ஒர்க், எடிட்டிங் ரெண்டுமே பார்க்குறது கொஞ்சம் படத்துக்கு கொஞ்சம் நமக்கு குளிர்ச்சி கொடுக்குது. மியூசிக் ஜஸ்டின் பிரபாகர். ஸோ எக்ஸலண்ட்டு சொல்ல முடியாது. மியூசிக் அந்த படத்துக்கு என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன வேணுமோ ஸோ அது பண்ணியிருக்காரு. பட் எக்ஸலண்ட்டு சொல்கிற அளவுக்கு எந்த மியூசிக் எந்த ஒரு பாட்டும் எதுவும் நமக்கு மனசு நிற்க மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் ஜஸ்டின் பிரபாகர். இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு இடத்துல ஒரு ஆபாசம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு காமெடி பேக்கேஜாக எடுத்துருக்க வேண்டிய ஒரு படத்தை ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக எடுத்துக்கிறாங்க. குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் படத்தை. अच्छा एक्टिंग बहुत अच्छा मालूम है, बहुत बहुत अच्छा।